ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடை பக்கத்தில் எல்லாம் வந்து பசங்களாக பாருங்க. கடை மூட போகிறோம். இப்போ நம்மகிட்ட கீழே தான் அப்படி பிடிச்ச மாதிரி பாருங்கள். இவங்க தான் வந்து வீடியோ போடுன்னு சொல்லிட்டு நம்மளை இது பண்ணுறாங்க. பாருங்கள் குட்டீஸ், தக்காளி வந்து இருக்குது. நம்ம கடை பார்த்துக்குங்க. கடை இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனால் என்ன பண்ணுறான், உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? விஜய் பார்த்தீங்களா? ஆனால் படம் ரிலீஸ் ஆகுது, வருத்தமாக இருக்குது. பசங்க வருத்தப்படுறாங்க, தமிழ்நாடே வருத்தப்படுது. ஆனால் என்ன பண்ணுறது, தமிழ்நாடே வருத்தப்படுது. படம் ரிலீஸ் ஆகலை. நாளைக்கு ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் இப்படி ஒருத்த மனுஷனுக்காக இவ்வளோ பயப்படுன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கல. அப்போ பயந்தாங்க என்ன தெரியுது, 2026 அண்ணன் விஜய் தான் சிஎம் அப்படின்னு தெரியுதா? அதனால் பயப்படுறது நம்ம நல்லது தான். படம் ரிலீஸ் இருந்தால் கூட ஒரு நாள் நல்லா கொண்டாடிட்டு விட்டுருப்போம். ஆனால் ரிலீஸ் ஆகாதனால அதை பற்றி டெய்லியும் பேசி விஜயோட மார்க்கெட்டு எங்கோ நம்புவோம். அவர் வந்து பட்டி தொட்டி எல்லா இடத்துக்குமே இந்தியா ஃபுல்லாக பரவாரு. அதனால் இந்த தடைகள் வந்து கண்டிப்பாக தேவை. தடைகள் இருந்தால் தான் வளர முடியும். இப்போ அரசாங்கம், மத்திய அரசாங்கம் தான் இதை தடைப்படுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சவுத் வரைக்கும் இது வந்து நார்த் வரைக்கும் இது வந்து பரவும். அப்போ பரவிட்டுனாவும் எல்லாருக்கும் இது தெரிய வரும், யார் விஜய்னா யார் என்னான்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய பேருக்கு தேவை. மார்க்கெட்டுக்கு இன்னும் எங்கே போகும், 1000 கோடி அசால்ட் அடி 1000 கோடி அடிக்கிற அளவுக்கு இந்த படம் போகும். அதனால் எல்லாமே நன்மைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எதுக்குமே கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நம்ம தலை விஜய் சிஎம் ஆவார், நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.